அரசியலமைப்பு மாதிரிகளை ஒன்றாக காணப்படும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை பற்றி நோக்குவோம். அரசின் இறைமை அதிகாரத்தை பகிர்வதை அடிப்படையாகக் கொண்டு பின்வரும் அரசியலமைப்பு மாதிரிகளை இனங்காணலாம். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை, சமஷ்டி அரசியலமைப்பு முறை, பாதி சமஷ்டி அரசியலமைப்பு முறை, கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு முறை. அந்த வகையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பது ஒரு அரசின் இறைமை அதிகாரத்தினை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒரு தனி மத்திய அரசிடம் மாத்திரம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உயரிய தன்மை மத்திய அரசுக்கு வழங்கியிருப்பதனால் பிற அந்திய அரசுகள் மத்திய அரசின் விருப்பத்திலேயே தங்கியுள்ளது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பண்புகளை நோக்குவோம். அரசின் இறைமை முழுமையாக மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசு ஒருதலைப்பட்சமாக அரசியல் யாப்பினை மாற்ற முடியும். அதிகாரத்தினை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு தனி ஒரு மத்திய அரசிடம் மாத்திரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். மத்திய சட்டத்துறையின் உயர்தன்மை இருத்தல தனி இனங்களை கொண்ட நாடுகளுக்கு அதிகம் பொருத்தமுடையதாக இருக்கும். உள்ளூராட்சி அமைப்புகள் மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை மாத்திரம் பெற்றிருக்கும். தேசிய உணர்வும் ஒருமைப்பாடும் மேலோங்கி காணப்படும். ஒரேயொரு அரசாங்கம் காணப்படுவதால் முடிவுகளை எடுப்பது இலகுவானதாக இருக்கும். சமஷ்டியுடன் ஒப்பிடுகையில் எளிமையானதாகவும் செயற்றிறன் மிக்கதாகவும் இருக்கும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் போக்குகளை நோக்கும்போது 1990 தசாப்தங்களிலிருந்து பெரும்பாலான நாடுகள் கீழ் மட்டங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை வழங்குவதற்கு முயற்சிகளை எடுப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவை அரசியல் பரவலாக்கமட்ட நிர்வாக பரவலாக்கமாகும். ஒற்றையாட்சி நாடுகளில் அதிகாரத்தை கீழ்மட்டத்தில் பரவலாக்கும் செயற்பாடுகள் 3 முறைகளில் இடம்பெறும். அதிகார பன்முகப்படுத்தல், அதிகார பரவலாக்கம், அதிகார ஒப்படைப்பு. அதிகார பன்முகவாக்கம். அதிகார பன்முகப்படுத்தல் என்பது முழுமையான நிர்வாகம் சார்ந்த செயற்பாடாகும். மத்திய அரசாங்கத்தின் பணியாட்களை தலைநகரத்திலிருந்து வேறு நகரங்களுக்கு சேவைக்கு உட்படுத்துவதாகும். நிர்வாக செயற்பாடுகளை விரிவாக்குதல், அரசாங்கத்தின் நிர்வாக விடயங்களுக்காக செலவுகளை குறைத்தல் நோக்கமாகும். அதிகார பரவலாக்கம். அதிகாரப் பரவலாக்கம் என்பது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தலை உள்ளூராட்சி போன்ற உப தேசிய நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுத்தல் ஆகும். உதாரணம், பிரித்தானியா, ஸ்கெண்டினேவியா நாடுகள் இதற்கு சிறந்தது. அதிகார ஒப்படைப்பு. அதிகார ஒப்படைப்பு என்பது ஒருசில சட்டவாக்க அதிகாரங்கள் உட்பட தீர்மானம் எடுக்கும் சுயாதீன தன்மையை அரசாங்கம் கீழ்மட்டங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதேயாகும். உதாரணம், பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின். எது எவ்வாறாயினும் அந்நாட்டின் மத்திய அரசாங்கத்தின் பாராளுமன்ற சாதாரண சட்டத்தின் மூலம் அதிகாரத்தை இல்லாதொழிக்க முடியும்.